வாங்க லெட்ஸ் மேக் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் சட்னி. சின்ன வயசுல எங்க பாட்டி அடிக்கடி பண்ற 2 சட்னில ஒரு சட்னி தான் இது. அண்ட் சின்ன வயசுல இத நான் வந்து ரெட் சட்னி அண்ட் ஒயிட் சட்னி தான் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இது தக்காளி சட்னி, தேங்காய் சட்னின்னு சொல்ல தெரியாது. காலையில 7:30 மணிக்கெல்லாம் என்னோட ஸ்கூல் பஸ் வந்துரும். அதுக்கு ஒரு 7:15க்குள்ளலாம் அவசர அவசரமா எங்க அம்மா ஒரு பக்கம் தல பின்னல் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் எங்க பாட்டி வந்து எனக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டுருப்பாங்க. ஸோ அப்போ நார்மலி தோசைக்கு பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ்க்கு வந்து ஒண்ணு ரெட் சட்னி இருக்கும், இல்லன்னா ஒயிட் சட்னி இருக்கும். இல்லையா 1 டீஸ்பூன் நெய்யில கொஞ்சோண்டு சர்க்கரைய மட்டும் போட்டு, அத தொட்டு தொட்டு எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அவசர அவசரமா ஒரு சைடு ஊட்டி விட்டுருப்பாங்க, ஒரு சைடு தல காட்டி விட்டுட்டு இருப்பாங்க. சைடு நான் என்னோட ஷூ, சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பேன். ஸோ இப்படியே காலையில வந்து ஒரு மாரி அவசர அவசரமாவே போயிடும். சொல்லப்போனா காலையில டிஃபால்ட்டா வந்து ஒண்ணு தோசை இருக்கும், இல்லன்னா நல்லா குருண அரிசியில பண்ண கஞ்சி இருக்கும். நல்லா வயிறு நெறைய சாப்பாடு, நல்லா கிளீனா அயர்ன் பண்ண ட்ரெஸ்ஸு. சொல்லப்போனா ஸ்கூல் பேக் மட்டும் தான் அப்பலாம் ஹெவியா இருந்துச்சுல்ல. மைண்ட்லாம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா, ஹேப்பியா எப்படா ஸ்கூல் போவோம்? எப்படா ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவோம்? பிடி பீரியட் எப்படா வரும்? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது தான் அதிகம். குட் ஓல்டன் டேஸ். ஓகே, சீ யூ இன் தி நெக்ஸ்ட் விளாக். பை பை.